ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆந்திரா ஊட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா ஊட்டினா வேற ஒன்றும் இல்லைங்க, அரக்கு வேலி. நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி எப்படி ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி ஆந்திராவில் வந்து இந்த அரக்கு வேலிங்கிற அந்த ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். ஸோ இங்கே வந்து எப்படி போகிறது, அதுக்கான ட்ரெயின் டைமிங்கு அண்டு டிக்கெட் காஸ்ட், ஹோட்டல் ஸ்டே, தென் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் விசிட்டிங் பிளேசஸ், இது எல்லாமே நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து நான் 2 வீடியோஸாக மேக் பண்ணியிருக்கேன். அரக்கு வேலி டே 1 அண்ட் டே 2. ஸோ இங்கே 2 டேஸ் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த 2 டேஸும் என்னெல்லாம் பார்த்தோம், ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விசிட்டிங் பிளேசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு விசாகப்பட்டினம் வந்து ரீச் ஆகணும். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து விசாகப்பட்டினம் ரீச் ஆகிட்டு, விசாகப்பட்டினமில் மார்னிங் 6:45க்கு இந்த ட்ரெயின் இருக்குது. கிரண்டுல் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினோட நேம் வந்து கிரண்டுல் ஸ்பெஷல். இது மார்னிங் 6:45க்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அரக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரக்கு ரீச் ஆகிறதுக்கு 11:30 ஆர் 12 o'clock நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ இந்த ட்ரெயினில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஹில் ஸ்டேஷனில் ட்ரெயின் போகும்போது அந்த கேவ்ஸ்குள்ளே போகிறப்பெல்லாம் நம்ம வந்து நல்லா பார்க்குறதுக்காக ஃபுல்லாகவே கிளாஸில் செட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து விஸ்டாடம் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா EV1 EV2 அப்படின்னு சொல்லிட்டு கோச் பொசிஷன் வெளியில் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது லாஸ்ட் 2 கம்பார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது கிளாஸ்லேயே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். வியூஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ மவுண்டெயின்ஸ், கேவ்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த கோச்சில் உட்காந்துட்டு நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இதில் சீட்லாம் கூட ரொம்ப நல்லாவே கம்ஃபர்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டை நம்ம வந்து எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரொட்டேட் பண்ணி அந்த கிளாஸ் இருக்கிற சைடு இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, மைக்ரோ ஓவன் இதெல்லாம் கூட ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த கோச்சில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 2-3 months பிஃபோராகவே புக் பண்ணாதாங்க கிடைக்கும். ஏன்னா சீக்கிரமாகவே ஃபில் ஆகிடும், டூரிஸ்ட் பிளேசஸ் போகிற ட்ரெயின் அப்படிங்கிறதால. இதே வந்துட்டு நம்ம ஒரு 1 month முன்னாடி புக் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீப்பர் கோச் தான் கிடைக்கும். நாங்களே ஆக்சுவலி 1 month பிஃபோராக தான் வந்து புக் பண்ணோம். ஸோ எங்களுக்கும் ஸ்லீப்பர் கோச் தான் கிடச்சிது. உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உள்ள இந்த கோச்சில் ஏறி எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து சேர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதை நம்ம இப்படி வேணால் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் இருக்க சைடு திருப்பி உட்காரணுன்னா அந்த சைடு திருப்பி கூட நம்ம வந்து உட்காந்துக்கலாம். பட் இந்த கோச்சில் நாம் ட்ராவல் பண்ணோன்னா டிக்கெட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப இல்லை, ஒரு 735 அந்த மாதிரி இருக்கும். அதே நம்ம ஸ்லீப்பர் கோச் அப்படின்னா நம்மளுக்கு 145ல் முடிஞ்சிடும். ஜென்ரல்னு வரும்போது 75 rupeesலேருந்து ஒரு 100க்குள்ளே சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டிக்கெட் காஸ்ட்டு. நாங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச்சில் போனதுன்னா 145 இருந்தது. எனக்கு வந்து ஸ்லீப்பர் கோச்சே பிடிச்சிருந்தது. ஏன்னா நல்ல அந்த ஒரு சில் ப்ரீஸ் வந்து நம்மளுக்கு விண்டோ சைடு உட்காந்துட்டு, விண்டோ சீட்டும் எங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம், கிடச்சிது. அந்த விண்டோவில் நல்ல சில் ப்ரீஸ் வர்றது, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் அந்த காற்றை நம்ம வந்து சுவாசிக்கிறது, வியூஸ் பார்க்குறதுக்கு ஓப்பனாக இருக்கும்போது தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கிளாஸில் நம்ம பார்க்குறப்போ அவ்வளோ இது இருக்கும், ஆனாலும் அந்த ப்ரீஸ்லாம் நம்மளால் உள்ளே வந்து என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இதில் வந்து நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி பிஃபோராகவே புக் பண்ணுறதுனா அந்த கோச் புக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த ஸ்லீப்பர் கோச் கூட ரொம்பவே நல்லா இருந்தது, அது கூட புக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆன் த வே டு அரக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மவுண்டெயின் மேலே இந்த ட்ரெயின் வந்து போகிறது வளைஞ்சு அந்த வேலி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதை நம்ம சைடு ஊட்டியில் நம்ம ஊட்டி ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சு. பட் இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு ரைட் டைம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான சீசன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பரில் இருந்து ஜான்வரி வரைக்கும் தான். நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இந்த 3 monthsல நீங்கள் எப்போ போனாலுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். வெதரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வந்து மார்ச் மந்தில் தான் வந்தோம். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை எங்களுக்கு, ஏன்னா சீசன் வந்து அந்த டைம் சீசன் இல்லைங்கிறதால. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் நவம்பர்லேருந்து ஜான்வரிக்குள்ளே பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஆன் த வேல பார்த்திங்கன்னா அரக்கு போகிறதுக்குள்ளே இங்கே நிறைய கேவ்ஸ் இருக்குது. மோர் தென் 40 கேவ்ஸ்க்கு மேலேயே வந்து இருக்குது. அந்த ஒவ்வொரு கேவ்க்குள்ளேயும் அந்த ட்ரெயின் நுழைஞ்சு போகிறது, என்ட்ராய் போகிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. இந்த அரக்கில் நமக்கு நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது.
இது எல்லாத்துலேயுமே நம்ம குளிக்கலாம், பெர்மிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ஃபால்ஸில் எல்லாமே குளித்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லலாம் புக் பண்ண முடியாது, எல்லாமே ஆஃப்லைன் புக்கிங் தான். ஸோ டைரெக்டாக நம்ம அరకు போயிட்டு அங்கே தான் ரூம் புக் பண்ணிக்க முடியும். இங்கே சார்ஜ் கூட பார்த்திங்கன்னா 1000லேருந்து நமக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. 1000, 1200, 1500 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ சீசன் டைமில் போனீங்கன்னா 1500க்கு தான் ரூம்ஸ் கிடைக்கும். அதே நம்ம அன்சீசனில் போனோன்னா 1200லேயே கிடைக்கும். இப்போ வந்து கேப் பார்க்கலாம். கேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ அண்டு காரு, டாக்ஸி இந்த மாதிரிலாம் அவைலபிள் இருக்குது. ஆட்டோ பார்த்திங்கன்னா 2 நாள் நீங்கள் ட்ரிப் அப்படின்னா இப்போ 1 டே விசிட் பண்ணுறதுக்கு 1000 சார்ஜ் பண்ணுறாங்க. அது நியர்பை பிளேஸஸாக இருந்தால். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்க பிளேஸஸாக இருந்தால் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இங்கே நம்ம சுற்றி பார்க்கணுன்னா 3000 கண்டிப்பாக ஆகும். ஸோ நீங்கள் ஒரு குரூப்பாக வரீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் வந்துட்டு பேம்பூ ரெசார்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நாங்கள் ரூம் வந்து புக் பண்ண போகிறோம். இங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆல்ரெடி வந்து சொன்னாங்க இந்த இடத்துல நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஆட்டோ வந்து எங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இந்த பேம்பூ ரெசார்ட்டுக்கு. இது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரெசார்ட் இருக்குது. ஸோ இந்த ஆன் த வேலியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ரெசார்ட்டுக்கு போகிற ஆன் த வேலியே பார்த்திங்கன்னா ட்ரைபல் மியூசியம் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து மிடில் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இந்த ரெசார்ட்டுக்கும் நடுவில் இருக்கும். இதுதான் வந்து அந்த பேம்பூ ரெசார்ட். ரொம்பவே நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. லுக் வைஸ் வெளியில் நிறைய பிளான்ட்ஸு, ட்ரீஸ் இதெல்லாம் இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இதுவே பிடிச்சதால இங்கே நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணோம். பர் டே வந்து பார்த்திங்கன்னா 1200 சார்ஜ் பண்ணாங்க. இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேம்பூ ஸ்டிக்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சில்னஸ் கூட நம்மளுக்கு வெளியே மற்ற ரூம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் நமக்கு இன்னும் கொஞ்சம் சில்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே புக் பண்ணிட்டோம். 1 டே தான் நாங்கள் ஆக்சுவலாக இங்கே ஸ்டே பண்ணோம். நாங்கள் வந்து செக்இன் ஆகிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு 12:30, 1 o'clock ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லன்ச் முடிச்சுட்டு ஷார்ப்பாக ஒரு 3 o'clock வந்து ரெடியாக இருந்தோம். சேம் எங்களை கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணாங்க இல்லையா, அதே ஆட்டோவில் நாங்கள் வந்து புக் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் கார் டாக்ஸி வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம். அது 1500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கும் அதுக்கும் ஒரு 500 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம டே 1 பிளான் என்ன அப்படின்னா, சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸு, ட்ரைபல் மியூசியம், காஃபி மியூசியம், இது 3 தான் பார்க்குறதா இருந்தோம். இது 3க்கும் அவங்க 1000 சார்ஜ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அந்த சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் வருது. அதே மாதிரி ட்ரைபல் மியூசியம் பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்மளுக்கு வாக்கபிளில் கூட போகலாம், 1.5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அதனால் என்ன நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்னா, சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் நீங்கள் காட்டுங்க, வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 500க்கு நாங்கள் அவங்கக்கிட்ட பேசி சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டோம். 3 o'clock ஸ்டார்ட் ஆனோம். அதே மாதிரி 3 o'clockலேருந்து நாங்கள் கரெக்டாக அந்த ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு 3:40 அந்த மாதிரி ஆச்சு. அங்கே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து நாங்கள் ட்ரைபல் மியூசியம் வந்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் ரீச் ஆகுறீங்க, அந்த டைம் செக்இன் ஆகுறீங்க, அன்றைக்கே நம்ம ஏதாவது கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸு, ட்ரைபல் மியூசியம், காஃபி மியூசியம், இது 3யும் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு டைமும் கரெக்டாக இருக்கும். 7:30க்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடலாம், ஈவினிங் 7:30க்குள்ளே. இது வந்து ஆன் த வே டு சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வழியில் ஃபுல்லாக சீனரி எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் வந்து குளிக்கிறதுனா அங்கே குளிச்சிக்கலாம், பர்மிஷன் இருக்குது. நிறைய ஃபோட்டோஷூட் வேணால் பண்ணிக்கலாம், நிறைய பாக்ஸ் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வரலாம். அதனால் நீங்களும் இந்த மாதிரி பேசிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் குறையும். அவங்களே எல்லாமே நான் காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பக்கத்தில் இருக்க பிளேசஸ் நம்மளே பார்த்துக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோன்னா சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸில் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது எங்களை ட்ரைபல் மியூசியம் கிட்டே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதை தாண்டி தான் நாங்கள் வந்து அதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம ரெசார்ட்டுக்கு வரணும். அது முன்னாடியே ஒரு 1.5 கிலோமீட்டர் தானே முன்னாடியே இருக்குது, பரவாயில்ல, நாங்கள் மியூசியம் பார்த்துட்டு அப்படியே வாக்கபிளில் கூட போகலான்னு நினச்சோம். ஸோ இதுதான் சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸு. இந்த சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே நல்லாவே அழகாக இருந்தது. இந்த ஃபால்ஸ்க்கு இந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டால் பேம்பு சிக்கனுங்க. ஒரு பேம்பு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அது உள்ளே வந்துட்டு சிக்கன் வச்சு வேக வச்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. வந்தால் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ் உள்ள என்ட்ரு ஆகும்போது இப்படி தான் இருக்கும். பக்கத்துலலாம் வந்து பாக்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸில் இப்படி இறங்கி கீழே போனோன்னா ஃபால்ஸ் இருக்கும். அதை நாங்கள் போனது அன்சீசன் டைம் அப்படிங்கிறதுனால தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியவே அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளோதான். அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து நம்ம சீசன் டைமில் வந்தோன்னா தண்ணி நிறைய இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லைடு மாதிரி எல்லோரும் உட்காந்துட்டு ஒரு ஸ்லைட் மாதிரி போவாங்க. ரொம்ப ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனதும் வந்து வீக்கெண்டு கிடையாது, வீக் டேஸில் போனோம். அதனால் அவ்வளோவா எதுவும் க்ரௌட் இல்லை. பட் வாட்டர் நல்லாவே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஆன் த வேல ரிட்டன் வரும்போது இந்த ஹனி நிறைய வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹனி ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த பாக்ஸஸ்லாம் வந்து அவங்களே ஆர்கானிக்காக ஹனி வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தோம், டேஸ்ட்டுக்கும் கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு ஹனி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஹனி, நட்ஸு, கேஜு இந்த மாதிரிலாம் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். எதாவது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இது அங்கேருந்து சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இங்கே ட்ரைபல் மியூசியம் கிட்ட விட சொல்லிட்டோம். ஆன் த வேலையே நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் க்ராஸ் பண்ணி வந்தோன்னா இந்த ட்ரைபல் மியூசியம். இந்த மியூசியம் விட்டு நம்ம இன்னும் ஒரு 1 kilometer தள்ளி போனோன்னா ரெசார்ட் வந்துடும், அவ்வளோதான். அதனால் நாங்கள் இங்கே ட்ராப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி 500 கொடுத்துட்டோம். இது வந்து ட்ரைபல் மியூசியம் என்ட்ரு ஆகுறோம். இங்கே நாங்கள் வர்றதுக்குள்ளே 6 o'clock ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபல் மியூசியம்குள்ளே இருக்கக்கூடிய அட்வென்ச்சர்ஸு. இதில் ஏதாவது நம்ம ப்ளே பண்ணணுன்னு நினச்சோன்னா போகலாம், போயிட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இதோட க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு விசிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போதே 6 o'clock ஆகிடுச்சு. ஒரு 1 hour தான் நாங்கள் இந்த மியூசியம் வந்து பார்த்தோம். ஆனால் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அட்வென்ச்சரோட காஸ்ட்டு. என்னென்ன நீங்கள் ஏதாவது அதில் ப்ளே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜஸ் இருக்குது. அது நீங்கள் கொடுத்து நீங்கள் போய் விளையாடுறதுன்னா அதில் விளையாடிக்கலாம். இங்கே வந்து அடல்ட்டுக்கு 40 சார்ஜ் பண்ணுறாங்க, சில்ட்ரனுக்கு 30 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். உள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டரு அண்டு நிறைய வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இங்கே அரக்குள்ளே விசிட் பண்ணதில் இந்த ட்ரைபல் மியூசியம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே நாங்கள் பார்த்த ஒரு கேவ் வந்து ரொம்ப பிடிச்சிது, பொர்ரா கேவ்ஸ்னு. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் கவர் பண்ணது சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸு, தென் ட்ரைபல் மியூசியம். இப்போ வந்து ட்ரைபல் மியூசியம் ஒரு 1 hour பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காஃபி மியூசியம் போயிட்டோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைடு, நம்மளுக்கு அட்வென்ச்சர்ஸு. நம்மளுக்கு வேணும்னா அதில் போயிட்டு நம்ம அதுக்கு செப்ரேட்டாக டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நம்ம போகலாம். இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா 30 rupees கமாண்டோ நெட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏறி இறங்கிறதுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைனு, ஜிக்ஸாக் வாக், ஜிப்லைன், இந்த மாதிரி நிறைய இருக்குது அட்வென்ச்சர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பார்க் இருக்குது, குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி. இல்லை நம்ம ஏதாவது உட்காரணுன்னா கூட இங்கே நிறைய சிட் அவுட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எங்கேயாவது உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா உட்காந்து கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே நிறைய நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நல்லா வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லா ஸ்டாச்சூஸுமே ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபல் லேடிஸ் வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. அது இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் வந்து அந்த ட்ரைபல் பீப்புளோடைய கல்ச்சர், ட்ரெடிஷன், அவங்களுடைய இது எல்லாமே வந்து ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே இந்த மியூசியமில் வந்து அவ்வளோ அழகாக வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மியூசியம் ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக வர்த்துங்க. அரக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மியூசியம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்களுடைய ட்ரைபல் லைஃப், அவங்களுடைய டே டு டே லைஃப் அண்டு ட்ரெடிஷன், கல்ச்சர் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு ஸ்டாச்சுவும் வச்சு நல்லா எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க, ஷோ பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதை பார்த்தாலே நம்மளுக்கு புரியும், ஓகே இதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அந்தளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஒவ்வொரு ஸ்டாச்சூஸும். நிறைய வச்சுருக்காங்க அதே மாதிரி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேடீஸ் அவங்களுடைய ஒர்க் என்ன, அவங்க எப்படி வந்து சமைச்சிட்ருந்தாங்க, அவங்களுடைய வீடு எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அழகாக கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஜாப் அண்ட் அவங்க என்ன மாதிரி வெசல்ஸு யுட்டென்சில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது, அப்புறம் அவங்க ஏதாவது டிசீஸ் இருந்தால் என்ன மாதிரி ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து க்யூர் பண்ணாங்க, அவங்க என்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்து ஹர்ப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கூட இந்த மியூசியமில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸு. ஒவ்வொன்றும் ரொம்ப பார்க்க டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது எல்லாமே. அதே மாதிரி அவங்களோட ட்ரெடிஷனில் அவங்க எப்படி வந்து ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு ஃபெஸ்டிவல்னால் அவங்க என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கூட இங்கே நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைபல் மியூசியம் பக்கத்துலேயே தான் நமக்கு வந்து காஃபி மியூசியம் இருக்குது. ஒரு ஜஸ்ட் 200 மீட்டர் வாக்கபிள் தான், பக்கத்துலேயே இருக்கும். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அது அரக்கு பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு, அரக்கு பஸ் ஸ்டாண்டை ஒட்டின மாதிரியே தான் இருக்கும் அந்த காஃபி மியூசியம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதையும் விசிட் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து காஃபி மியூசியம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து அவங்க சைடு மேரேஜ் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த வெட்டிங் செரிமனி, அது கூட ரொம்ப அழகாக வந்து ஸ்டாச்சூஸ்லாம் ரெடி பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதாங்க காஃபி மியூசியம். காஃபி மியூசியம் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூக்களை பார்க்கவே. இங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி பின் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இந்த டிக்கெட் கவுண்டரில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ராகணும். அந்த கேட் இருக்குது இல்லைங்களா, அந்த கேட் வழியாக நம்ம என்ட்ராகணும். அடல்ட்டுக்கு வந்து 20 ருபீஸ், சைல்டுக்கு 10 ருபீஸ். இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகணும். இந்த காஃபி மியூசியமில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காஃபியோடைய ஹிஸ்ட்ரி தான் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. காஃபி எங்கெல்லாம் ஃபேமஸ்ஸு, அதே மாதிரி அதனுடைய ஆரிஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதனுடைய ஆரிஜின் என்ன, நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு, இந்தியாவில் எந்தெந்த ஏரியாலெல்லாம் வந்து காஃபி வந்து நம்மளுக்கு இது கல்டிவேட் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்த மியூசியமில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக, கலர்ஃபுல்லாக, நம்மளை நல்லா வெல்கம் பண்ணுற மாதிரி நல்லா வச்சுருந்தாங்க. இங்கே நம்மளுக்கு காஃபி பவுடர்ஸ் கிடைக்கும், வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கேயும் குட்டி குட்டியாக ஷாப்ஸ் இருக்குது, ஏதாவது ஷாப்பிங் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். உள்ளே ஃபுல்லாகவே இந்த காஃபி ரிலேட்டட் தான் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ இதை எங்களுக்கு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 7:30 ஆச்சு. அந்த டைமுக்கு வாக் பண்ணுறதை விட ஆட்டோலேயே போயிடலான்னு சொல்லிவிட்டு ஆட்டோ வந்து பார்த்தோம். 50 ருபீஸ்க்கு எங்களை வந்து சேம் அதே ஆட்டோ அவங்களே வந்து கால் பண்ணாங்க. ஸோ 50 ருபீஸ்க்கு காஃபி மியூசியம்லேருந்து நம்ம ரெசார்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இது ரெசார்ட் வந்து மார்னிங் பார்க்குறத விட நைட்டு வந்து வியூ செம்மையாக இருந்தது. நல்ல லைட்ஸ்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது இந்த ரெசார்ட். நீங்கள் வந்தால் இந்த ரெசார்ட்டை விசிட் பண்ணணுன்னா பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ரெசார்ட்டோட லொக்கேஷன் அதனுடைய வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ட்ரெயினோட டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. இதுதாங்க ரெசார்ட்டோட வியூ. இன்றைக்கி நம்மளுக்கு டே 1 ட்ரிப் இதோட முடிஞ்சது. ஸோ டே 2 வந்து இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 4 பிளேசஸ் இருக்குது, அதை பார்க்கணும். இங்கே ரணஜில்லேடன் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க, அதுவும் கவர் பண்ணியிருக்கணும். அங்கே சுத்தமாக தண்ணி இல்லைங்கிறதுனால நாங்கள் போகலை. ஸோ நீங்கள் சீசன் டைமில் வந்தால் கண்டிப்பாக அந்த வாட்டர் ஃபால்ஸையும் பாருங்கள். அது சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸை விட இன்னும் நியர்பைலே இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிலோமீட்டர்ஸ் வரும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சீசன் டைமில் போகணும், அப்போ தான் உங்களுக்கு தண்ணி நிறையா இருக்கும். இந்த டைம் தண்ணி இல்லைங்கிறதால அங்கே போனாலும் வேஸ்ட்டுன்னு நாங்கள் போகலை. இல்லைனா அதுவும் இன்றைக்கே நாங்கள் கவர் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு
வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா சீசன் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருந்ததுன்னா இங்கே நீங்கள் கேம்ப் ஃபயர் கூட சொல்லிக்கலாம், போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க ₹500. இங்கே பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஹரிதா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்னு ஒன்று இருக்குது, அது கூட நல்லா தான் இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி டே 1 அவ்வளோதாங்க முடிஞ்சது. ஸோ அரக்கு டே 2 என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.